ஹலோ. அ அனைவருக்கும் வணக்கம். ம் விநாயகம் பி 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 பேசுகிறேன். எங்க ஊர் அ த த த தாலிக்கால் கிராமம், சோளிங்கர் வட்டம், அர் அர் ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வீடியோல நான் எத பத்தி பேச போறேன்னா, நான் ஏன் இந்த திக்குவாய ஏற்றுக்கொள்ள நினைத்தேன். ஏன்னா, திக்குவாய் உள்ளவங்க ஏன் இந்த திக்குவாய அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இத பத்தி தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் யூடியூப்ல இந்த ஸ்டாமரிங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு, ஸ்டாமரிங் தமிழ்னு ஒரு சேனல்ல வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த வீடியோல நம்பர் இருந்தது. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அதாவது நான் இப்போ தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஸ்டாமரிங்காக ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ இந்த குரூப்போட அட்மின் தான் அக்னிராஜ் அண்ணன். ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் 95% நல்லா பேசுவேன். எனக்கு ஒரு சில இடத்துல தான் திக்கும். இன்டர்வியூ பேச சொல்ல, ஒரு டீம் மீட்டிங்ல, மற்றபடி நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு கான்ஃபிடண்டா சொல்லிட்டேன். அவரு சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு என்ன சொன்னார்னா, நீங்க ஃபர்ஸ்ட் திக்குவாயின்னு ஒத்துங்க, அக்செப்ட் பண்ணீங்க. நான் எப்பயாச்சும் திக்குவேன், மற்றபடி நல்லா பேசுவேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா, இதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாரு, நம்ம தான் பேசுறோம், மற்றபடி நம்ம பண்ணல, பேங்க்கு போயிட்டு சொல்ல அடிக்கல, யாருக்கும் எந்த தப்பும் நம்ம பண்ணல, நம்ம திக்கி பேசணும், அவ்வளவுதான். ஆனா இந்த திக்குவாய்
உங்களோட சைக்காலஜி என்னன்னா, இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் மீ. ஏன்னா, இந்த திக்குவாயினால தான் என்னால அ பேச முடியல. இது பண்ண முடியல. அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. நான் சொல்லணும்னு நினைக்கிற வார்த்தைய சொல்ல முடியல. அதனாலே எல்லா திக்குவாய் நபருக்கும் மேக்ஸிமம் இந்த திக்குவாய ஏத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இவரு சொல்றது வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே. அக்செப்ட் அதாவது எங்க குரூப்போட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸ் நம்ம பண்ணிட்டாலே நம்ம வந்து நல்லா பேசணும். இல்ல திக்காம பேசணும். நம்ம திக்குவாய மத்தவங்களுக்கு காமிக்க கூடாது. அப்படின்னு மூடி இருப்பாங்க. நானுமே அப்படிதான். எனக்கு ஒரு இடத்துல பேசணும்னு தோணும். பேச மாட்டேன். பேசினா நம்ம திக்கிறத மத்தவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, அந்த எண்ணம் தான். இன்னொன்னு, இந்த வார்த்தை வரலையா விட்டுரும். இதுக்கு பதிலா வேற பேசுறது. அப்படியே ஒரு வார்த்தை பேசிதான் ஆகணும்னா திக்கி பேசிடுவோம். பேசுனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதனால தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி போட்ட என்னோட வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அகெயின் ஏன் சொல்றேன்னா, இந்த அக்செப்டன்ஸ் நம்ம வந்து மனதார ஏத்துக்கணும். திக்குனாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல அந்த வார்த்தைய சொல்லிடணும். எந்த இடமா இருந்தாலும் அதுதான் அக்செப்ட் பண்ணிட்டாலே நமக்கு அந்த கொஞ்சம் அந்த தைரியம் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேச பேச ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஸ்டைல்லாம் போயிடும். அந்த முக்கியமா கூச்சம், கான்ஃபிடன்ட் லோவா ஃபீல் பண்றது, தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ ஸோ அக்னிராஜ் அண்ணா சொன்னது இதுதான். ஸோ செகண்ட் வந்து நான் ஒரு நாள் இந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் இந்த குரூப்போட ஃபவுண்டர் எங்க ஐயா நிமாறன் ஐயா, அவரை போயிட்டு பார்த்துட்டு திக்குவாய் பத்தி கேள்வியில கேட்டேன். என்னோட லைஃப் எல்லாமே சொன்னேன். அவரு சிம்பிளா சொன்னாரு. ஸோ அக்செப்டன்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம ஒன்றும் வேணும்னே திக்கி பேசல.
நமக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் பேச்சுல. அதனால தான் நம்ம திக்கி பேசுறோம். இதை ஏன் நம்ம வந்து மறைக்கணும்? நம்மளால முடியல. அதனால திக்கிறோம். இதுல என்ன தப்புன்னு சொன்னாரு. ஸோ அக்செப்டன்ஸ் பத்தி எங்க ஐயாவும் சொல்லியிருக்காரு. நிறைய இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் குண்டா இருக்காரு. இவர் வந்து ஆமா நான் குண்டா தான் இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்குனாதான் ஓகே. நெக்ஸ்ட் உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இன்னும் நம்ம எண்ணம் போகும். அப்படிலாம் இல்லை, நான் ஒல்லியதான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இல்ல நான் போடுற ஷர்ட் பேண்ட்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அதான் பேண்ட் டைட்டா இருக்கு, ஷர்ட் டைட்டா இருக்குன்னு சொன்னா அப்புறம் எப்படி அவர் வந்து வெயிட் லாஸ் பண்றது? ஸோ இந்த மாதிரிதான் இப்போ குண்டா இருந்தா ஆமா நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் ஓகே நம்ம குண்டா இருக்கோம், அதனால வாக்கிங் போனோம், இல்ல ஜிம் போறதோ எக்ஸசைஸ் பண்றதோ இந்த ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சொன்னாரு. நெக்ஸ்ட் எங்க குரூப்ல இன்னொரு நபர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட அக்செப்டன்ஸ்னா என்னன்னு கேட்டேன். அவரு நல்லா சொன்னாரு. வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு டான்ஸ்னா கஷ்டம், அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு டான்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்றாங்க. அப்படி இல்லை, நான் வந்து பெரிய ஹீரோ, நான் எப்படி டான்ஸ்லாம் வராதுன்னு சொல்றது? அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ அவங்களே அப்படின்றப்போ நம்மள என்ன? பொதுவா இப்போ இப்போ எல்லாருக்குமே எல்லா ஸ்கில்லும் இல்லை. ஒருத்தங்க ஒவ்வொரு ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு சில பேரு இந்த ஸ்கில் நான் வீக்கு அப்படி வந்து ஒத்துப்பாங்க. இப்போ இந்த அக்செப்டன்ஸ் ஏன் இவ்வளோ பேசுறேன்னா, நம்ம திக்குவாயின்னு நம்ம அப்பா அம்மா ஃபேமிலி ரிலேட்டிவ்
எல்லாருமே நம்பள இ இ இ அது கேட்டாங்க. ம். அக்செப்ட் பண்ட்டாங்க நம்மள. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ப திக்கி பேசுறோம்ன்னு நம்பள யாரு யாருமே அவாய்ட் பண்ணலல்ல. அவங்களும் நம்மள ஏத்துக்கிட்டாங்க. ஒரு படிக்கு மேல நம்ப மேரிட்னால நம்ப ஒய்ஃப்மே நம்மள வந்து திக்குவாயா இருந்தாலுமே ஈ ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் நம்பள நாமே ஏத்துக்கல அப்படின்னு இந்த பாயிண்ட் சொன்னப்போ நான் உண்மையிலே அன்னைக்கு தான் பண்ணுனேன். ம். ஆ நம்ம ஸ்கூல்ல நம்ம சாரா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பெனில இன்டர்வியூலயே அ என்ன வந்து விட்டுட்டாங்க. நான் திக்கி பேசினாலும் அ ஜாப் வந்து குடுத்தாங்க. நம்ம டீ டீம்ல நம்ம டீம்மேட்ஸு எல்லாருமே. நான் அன்னைக்கு தான் உண்மையே ரொம்ப நான் யோசிச்சு பார்த்தேன். அ என்னோட காலேஜ்ல இ ரூம்மேட்டு, சீனியர், ஜூ 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 ஜூனியரு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஊர்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நான் ஒரு திக்குவாய்ன்னு அக்செப்ட் பண்ணிட்டு என்ட்ட எ எந்தவித பாகுபாடும் இல்லாம பேசுனாங்க. அப்பட் அப் அப்படின்றப்போ நான் என்ன நானே ஏத்துக்கலன்னா அது எப்படி? ன்னு தோணுச்சு. ம். அதுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் நான் திக்குவாய் பத்தி பேசுறதுக்கு காரணமே இந்த 3 அ தான். ஸோ அக்செப்ட் பண்ணதுனால இப்போ எனக்கு ஆமா நான் திக்குவாய்ன்னு நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். நான் இத பத்தி பேசுறதுனால இப்போ எனக்கு அந்த பயம் எதுவுமே இல்ல. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் வந்திருக்கு. எனக்கு இப்போதைக்கு பட் ம், ம், கண்டிப்பா திக்குவாய் உள்ளவங்க இதை ஏத்துக்கிட்டாலே இவங்க எந்த பிராக்டிஸும் பண்ண வேணாம். அக்செப்ட் பண்ணிட்டாலே இவங்க லைஃப் நல்லா ஆயிடும். இந்த பிராக்டிஸ் எல்லாமே நம்மளோட பேச்சுல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஸோ அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா இந்த ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம செஞ்சு நம்ம பேச்சு நல்லா அழகா ஆக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. விநாயகம், சோளிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.